ஈரோட்டில் கீழ்பவானி வாய்க்காலில் கான்கிரீட் அமைக்கும் திட்டத்தை செயல்படுத்த கோரி விவசாயிகள் சங்கத்தினர் மாவட்ட நீர்வளத்துறை அலுவலகத்தில் மனு அளித்தனர். வாய்க்காலில் கான்கிரீட் அமைப்பது குறித்து உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டும் அத்திட்டத்தை நடைமுறைப்படுத்தாமல் காலம் தாழ்த்தும் விடியா அரசின் அமைச்சர் முத்துசாமி, மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்டோர் மீது விடியா முதல்வர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். உயர்நீதிமன்றத்தில் இந்த கூட்டத்தை ரத்து செய்ய கோரியும் அன்று வெளியிட்ட செய்தி வெளியீட்டு எண் 75 திரும்ப பெறக்கோரியும் இவர்கள் மீது வழக்கு தொடுப்பதோடு நீதிமன்ற அவமதிப்பு குற்றத்திற்கு ஆளாகி இருக்கிற முத்துசாமி அவர்கள், கூட்டுச்சதிக்கு ஆளாகி இருக்கிற முத்துசாமி அவர்கள் மீது முதல்வர் அவர்களும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். கடலூர் குறிஞ்சிப்பாடியில் அமைச்சர் பங்கேற்ற நிகழ்ச்சியில் பயனாளிகளுக்கு உணவருந்த முறையான ஏற்பாடுகள் செய்யவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இலவச வீட்டுமனை பட்டா வழங்கும் நிகழ்ச்சியில் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் கலந்து கொண்ட நிலையில் முறையான ஏற்பாடுகளின்றி உணவு வழங்குவதாக கூறி தரையில் அமர்ந்து உணவருந்தும் நிலைக்கு தள்ளியதாக பயனாளிகள் வேதனை தெரிவித்தனர். திமுக அமைச்சர் கலந்து கொள்ளும் நிகழ்ச்சியிலேயே லட்சணம் இதுதானா என புலம்பியபடி பொதுமக்கள் கலைந்து சென்றனர். மதுரை மாவட்டம் திருமங்கலம் அடுத்த கள்ளிக்குடி வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு மாற்றுத்திறனாளிகள் மனு கொடுக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மாற்றுத்திறனாளிகளுக்கான PHH குடும்ப அட்டையை AAY குடும்ப அட்டையாக மாற்றக் கோரி மனு கொடுக்கும் போராட்டத்தில் ஈடுபட்ட மாற்றுத்திறனாளிகள் மாற்றுத்திறனாளிகளுக்கான குடும்ப அட்டையை வகை மாற்றம் செய்து மாதந்தோறும் 35 கிலோ அரிசி வழங்க வேண்டும் என வலியுறுத்தினர். மேலும் இலவச வீட்டுமனை பட்டா வழங்க வலியுறுத்தி கோஷங்கள் எழுப்பினர். திருத்தணி சிறுகுமி ஊராட்சியில் உள்ள தொடக்கப்பள்ளியில் 40 மாணவர்களும் அருகில் உள்ள அங்கன்வாடியில் 20 குழந்தைகளும் படித்து வரும் நிலையில் ஆபத்தான நிலையில் உள்ள மேல்நிலை குடிநீர் தொட்டியை சீரமைக்க கோரிக்கை விடுத்துள்ளனர். பிரச்சனையை சரி செய்ய ஊராட்சி மன்ற நிர்வாகம் மற்றும் திருத்தணி வட்டார வளர்ச்சித்துறை அதிகாரிகளிடம் பலமுறை புகார் அளித்தும் கண்டுகொள்ளாததால் திருவள்ளூர் மாவட்ட நிர்வாகம் தலையிட்டு நடவடிக்கை எடுக்க ஆசிரியர்களும் பெற்றோர்களும் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவண்ணாமலை கிரிவலப்பாதையில் உணவு தேடி வரும் புள்ளிமான்கள் பிளாஸ்டிக் மற்றும் துணியை சாப்பிடும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. கிரிவலப்பாதையில் உள்ள வனப்பகுதியை பாதுகாக்கப்பட்ட பகுதியாக அறிவித்து வனத்துறை கம்பிவேலி அமைத்துள்ளது. இந்த விடியா அரசின் வனத்துறை வனவிலங்குகளை முறையாக பராமரிக்காததால் புள்ளிமான்கள், மயில்கள், குரங்குகள் உள்ளிட்டவை உணவு தேடி கிரிவலப்பாதையில் அலைகின்றன. மேலும் அப்போது அங்குள்ள பிளாஸ்டிக் உள்ளிட்டவைகளை உண்ணும் அவல நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளன. விடியா அரசின் மாவட்ட அமைச்சர் ஏவா வேலு கிரிவலப்பாதையில் பிளாஸ்டிக் பயன்படுத்துவதை தடுக்க நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. திண்டுக்கல்லில் 8 மணி நேரம் ஜல்லிக்கட்டு நடத்த அனுமதிக்க வேண்டும் என்று ஜல்லிக்கட்டு காளை வளர்ப்போர் வலியுறுத்தியுள்ளனர். மாவட்ட ஆட்சியரை சந்தித்த ஜல்லிக்கட்டு பாதுகாப்பு குழுவினர் ஆன்லைன் டோக்கன் முறையை ரத்து செய்ய வேண்டும் உள்ளிட்ட 5 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி மனு அளித்தனர். திண்டுக்கல் மாவட்டத்தில் நடக்கக்கூடிய ஜல்லிக்கட்டில் 2 மணிக்கு நிப்பாட்ட சொல்கிறாங்க. அதை 2லேருந்து 4 காலையில் 8 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் ஜல்லிக்கட்டு மாடு அவுக்குன்னு சொல்லி அது ஒரு கோரிக்கை வச்சுருக்கிறோம். அதே மாதிரி இன்சூரன்ஸ் பொதுவான இன்சூரன்ஸ் ஆடியன்ஸ் கொடுத்துருக்காங்க. தனியாக மாடுபிடி வீரர்களுக்கு தனியாக 500 ரூபா கட்டி அது தனியாக இன்சூரன்ஸ் போட சொல்கிறாங்க. அதை நாங்கள் எல்லாத்துக்கும் இந்த பொதுவான இன்சூரன்ஸ்லேயே மாடுபிடி வீரர்களுக்கும் கவர் ஆகிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கோம். காதலி பேசாததால் மன உளைச்சலில் பள்ளி மாணவன் கடலில் மூழ்கி தற்கொலை செய்து கொண்டார். சென்னை நீலாங்கரை வைத்தியலிங்கம் சாலை பாரதியார் நகர் 5வது தெருவைச் சேர்ந்த பள்ளி மாணவன் அறிவுக்கரசன் புத்தாண்டு அன்று நண்பர்களுடன் உத்தண்டி ஆவன் ஜங்ஷன் கடற்கரைக்கு சென்றுள்ளான். அப்போது மதுபோதையில் இருந்த அறிவுக்கரசன் காதலி பேசவில்லை என கூறி கடலில் மூழ்கி உயிரிழந்தார். இதனிடையே போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடாததே உயிரிழப்பிற்கு காரணம் என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. விழுப்புரம் அரசு கலைக்கல்லூரியில் தமிழ்நாடு அரசு கல்லூரி ஆசிரியர் கழகம் சார்பில் காலி பணியிடங்களை நிரப்ப வலியுறுத்தி ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களிடம் கையெழுத்து இயக்கம் நடைபெற்றது. தமிழகத்தில் உள்ள 170 அரசு கலை, அறிவியல் மற்றும் கல்வியியல் கல்லூரிகளில் காலியாக உள்ள 4000 ஆசிரியர் பணியிடங்கள் நிரப்பப்படும் என அறிவித்து ஓராண்டிற்கு மேலாகியும் ஆசிரியர் தேர்வு வாரியத்தால் பணி நியமனத்திற்கான அறிவிப்பை வெளியிடாததை கண்டித்து கையெழுத்து இயக்கம் நடைபெற்று வருவதாக தெரிவித்துள்ளனர். பேராசிரியர் பணியிடங்களில் 4000 பேராசிரியர் பணியிடங்களை உடனடியாக நிரப்பக் கோரி தமிழக அரசினுடைய கவனத்தை ஈர்க்கும் விதமாக
ஜனவரி 2, 2024 முதல் ஜனவரி 5, 2024 வரை மாணவர்கள் மற்றும் பேராசிரியர்களிடையே கையெழுத்து இயக்கம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அரசாங்கம் எங்களுடைய கோரிக்கையை ஏற்று உடனடியாக பேராசிரியர் பணியிடங்களை நிரப்ப வேண்டும். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே சாலையை சீரமைக்க கோரி மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். வையூர் காட்டுக்கூடலூர் கிராமத்தைச் சேர்ந்த மக்கள் மற்றும் விவசாயிகள் வடக்கு வேலி பாசன வாய்க்கால் வரப்பினை சாலையாக மாற்றி பயன்படுத்தி வந்தனர். இந்த நிலையில் கூட்டு குடிநீருக்காக தோண்டப்பட்ட சாலை 6 மாதங்கள் ஆகியும் சீரமைக்கப்படாததால் மக்கள் அவதியடைந்து வருகின்றனர். இதனையடுத்து சாலையை சீரமைக்காத அதிகாரிகளை கண்டித்து சிதம்பரம் காந்தி சிலை அருகே மக்கள் திடீர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் விடியா அரசுக்கு எதிராக கோஷம் எழுப்பினர். எந்த நடவடிக்கை எடுக்காம ரோடு தரமாக போடப்பட்டதாக ஒரு பொய் தகவலை எங்கள் விவசாயிக்கு கொடுக்குறாங்க. இது மக்களை விவசாயிகளை திட்டமிட்டு ஏமாத்துறாங்க. இது சம்பந்தமாக கடலூர் மாவட்ட எஸ்பி கிட்ட கொடுத்த கம்ப்ளைண்ட்லையும் சிதம்பரம் தாலுகா ஸ்டேஷனில் இது கவர்மெண்ட் வேலை, இதிலெல்லாம் நாங்கள் ஆக்ஷன்லாம் எடுக்க முடியாது, நாங்கள் வர சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி எங்களை மிரட்டும் துணியில் பேசுகிறாங்க. எனவே இது சம்மந்தமாக தமிழ்நாடு அரசு தலையிட்டு எங்களுக்கு சாலை வசதி ஏற்படுத்தி தருவோம், பொய்யான தகவலை கொடுத்த இந்த தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரிய பொறியாளர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும்னு மிகவும் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேங்க. ராமநாதபுரம் மாவிடுதி கோட்டையிலிருந்து திருவாடானை, துண்டி உள்ளிட்ட பகுதிகளுக்கு செல்லும் காவிரி கூட்டு குடிநீர் குழாயில் உடைப்பு ஏற்பட்டு கடந்த 15 நாட்களுக்கு மேலாக தண்ணீர் வீணாகி வருகிறது. இதனால் கொசுக்களின் உற்பத்தி அதிகரிப்பதால் நோய் தொற்று நிலை ஏற்பட்டுள்ளதாக அப்பகுதிவாசிகள் கவலை தெரிவித்துள்ளனர். இது தொடர்பாக பலமுறை புகார் அளித்தும் அதிகாரிகள் பொறுப்பை தட்டி கழித்து அலட்சியமாக பதிலளிப்பதாகவும் அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். எனவே இந்த பிரச்சனையில் மாவட்ட ஆட்சியர் தலையிட்டு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். மதுரை மாவட்டம் முத்துப்பட்டியில் அங்கன்வாடி உணவுப் பொருட்கள் வைக்கப்படும் அறையில் கான்கிரீட் மேற்கூரை இடிந்து விழுந்து ஒரு குழந்தை உட்பட 2 காயமடைந்தனர். பின்னர் காயமடைந்த 2 அருகில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். விடியா அரசு சேதமடைந்த கட்டடங்களை சீரமைக்காமல் இருப்பதால் இதுபோன்ற விபத்துகள் ஏற்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கடலூர் மாவட்டம் பண்ருட்டி அருகே உள்ள ஏரிப்பாளையம் கிராமத்தை தனி ஊராட்சியாக பிரிக்க வலியுறுத்தி 1000க்கும் மேற்பட்டோர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஏரிப்பாளையத்தைச் சேர்ந்த ஒரு பகுதி சிறுவாத்தூர் ஊராட்சியிலும் மறுபகுதி சேமக்கோட்டை ஊராட்சியிலும் உள்ளது. இதனால் அரசின் நலத்திட்டங்கள் மற்றும் குடிநீர் வசதி, சாலை வசதி உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் ஏரிப்பாளையம் மக்களுக்கு செய்து தராததால் மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூர் அருகே சொத்து பிரித்து கொடுப்பதில் தந்தை பாரபட்சமாக செயல்பட்டதால் மனம் உடைந்து மகன் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். முங்குபத்தன்பட்டியைச் சேர்ந்த பழனிவேல் தனது தந்தையிடம் விவசாய நிலத்தில் பங்கு கேட்டுள்ளார். அதற்கு அவரது தந்தை தர மறுக்கவே பழனிவேலின் மனைவி கோபித்துக் கொண்டு தாய் வீட்டிற்கு சென்றுள்ளார். இதனால் மனமுடைந்த பழனிவேல் வீட்டில் மனைவியின் சேலையால் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகே திமுக கொடியுடன் 2 கார்களில் வந்த குண்டர்கள் தந்தை மகன் மீது கொடூரமாக தாக்குதலில் ஈடுபட்டனர். மேச்சேரியை சேர்ந்த பச்சமுத்து அதே பகுதியில் ஜவுளி கடை நடத்தி வருகிறார். இவரது கடை முன்பு புதிதாக போடப்பட்ட ரூஃப் ஷீட்டை அகற்றுமாறு அருகில் கறிக்கடை நடத்தி வரும் லட்சுமி தொடர்ந்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வந்துள்ளார். இந்நிலையில் திமுக கொடியுடன் 2 கார்களில் வந்த 10 குண்டர்கள் பச்சமுத்து மற்றும் அவரது மகன் பாஸ்கரனை தகாத வார்த்தையில் திட்டியதோடு கொடூரமாக தாக்கியுள்ளனர். இது தொடர்பாக சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகே உடற்பயிற்சி ஆசிரியர் ஒருவர் விபத்தில் சிக்கிய பதபதைக்க வைக்கும் சம்பவத்தின் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. வீரபாண்டிய பட்டணத்தைச் சேர்ந்த உடற்கல்வி ஆசிரியர் ரதேஷ் திருச்செந்தூருக்கு தனது இருசக்கர வாகனத்தில் சென்றபோது எதிரே முருக பக்தர்கள் அதிவேகமாக தாறுமாறாக ஓட்டி வந்த கார் பைக் மீது மோதியதில் விபத்துக்குள்ளானார். சிகிச்சை பலனின்றி நெல்லை தனியார் மருத்துவமனையில் ரதேஷ் உயிரிழந்தது குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். தற்போது இந்த கொடூர விபத்தின் சிசிடிவி காட்சி வெளியாகி பதபதைப்பை ஏற்படுத்தியுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்திரம் அருகே உள்ள பொருளூரில் தனியாரின் கிருசி என்ற மாட்டுத் தீவனத்தால் கால்நடைகளுக்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக கூறி விவசாயிகள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர்.
மேலும் இந்த தனியார் நிறுவனம் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கவும் பாதிக்கப்பட்ட கால்நடைகளுக்கு தகுந்த நிவாரணம் வழங்கவும் தமிழக அரசை விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர். கம்பெனிக்காரங்கிட்ட இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னோம். அவங்க வந்து ஒரு நாள் வந்து பார்த்துட்டு மாத்திரை மட்டும் கொடுத்துட்டு சரியாயிருமான்னு சொல்லிட்டு போனாங்க. வேற எந்த நடவடிக்கையும் எடுக்கலைங்க. எங்களுக்கு மாடுகள்லாம் ரொம்ப பாதிப்பு அடைஞ்சிருச்சு. பால் கறவை நின்றுச்சு. நாங்கள் இன்னும் வைத்தியம் பண்ணிட்டு இருக்கிறோம். மாடு இன்னுமே வயித்தால போகுது. இதுக்கு வந்து தமிழ்நாடு அரசின் கால்நடை பராமரிப்பு துறை வந்து இந்த நிறுவனத்தின் தீவனத்தை ஆய்வு செய்து அந்த நிறுவனத்தின் தீவனங்களை விற்பனை தடை செய்ய வேண்டும். மேலும் நிறுவனத்திடமிருந்து பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உரிய இழப்பீடை வாங்கி தர வேண்டும். அதுவரை எங்களுடைய போராட்டம் தொடரும். புதுச்சேரி கடற்கரை சாலை தலைமைச் செயலகம் அருகே உள்ள நகராட்சி கட்டண கழிப்பிடத்தில் நிர்ணயிக்கப்பட்ட விலையை விட அதிக கட்டணம் வசூலிக்கும் ஊழியரை முற்றுகையிட்டு சுற்றுலா பயணிகள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். சுற்றுலா என்று வருவோர் தங்களது அவசரத்திற்காக பயன்படுத்தும் கழிப்பறைக்கு இதுபோன்ற கூடுதல் கட்டணம் வசூலிப்பவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சுற்றுலா பயணிகள் வலியுறுத்தியுள்ளனர். திருப்பூர் மாவட்டம் சமலாபுரம் பேரூராட்சிக்கு உட்பட்ட 5வது வார்டு வேலாயுதம்பாளையம் ஏடி காலனியைச் சேர்ந்த பொதுமக்கள் திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டதால் பரபரப்பு நிலவியது. 60 ஆண்டுக்கும் மேலாக அங்கு வசித்து வரும் தங்களை காலி செய்ய சொல்லி பேரூராட்சி நிர்வாகம் நோட்டீஸ் வழங்கியிருப்பதாக கூறி 40க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் முற்றுகையில் ஈடுபட்டனர். தங்களது குடும்ப அட்டை மற்றும் பாத்திர பண்டங்களுடன் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டவர்கள் அதிகாரிகள் தங்கள் பகுதியை உடனடியாக ஆய்வு செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தினர். அவசரகதியில் திறக்கப்பட்ட கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் மீண்டும் மீண்டும் சுவர்கள் இடிக்கப்படுவதால் மக்கள் வரிப்பணம் வீணாகி வருகிறது. புதிதாக திறக்கப்பட்ட செங்கல்பட்டு மாவட்டம் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் வெளியூர் மற்றும் மாநகர பேருந்துகள் செல்லக்கூடிய இடம் என தனித்தனியாக இருப்பதால் பொதுமக்கள் நீண்ட தூரம் சுற்றி செல்லக்கூடிய சூழல் உருவாகின. இதையடுத்து சிக்கல்களை தவிர்க்க இடிக்கப்பட்ட சுவர் மீண்டும் கட்டப்பட்டு விடியா அரசு திறப்பு விழா நடத்தியது. இந்த நிலையில் பொதுமக்களின் குற்றச்சாட்டை அடுத்து மீண்டும் சுவர் இடிக்கப்பட்டுள்ளதால் மக்கள் வரிப்பணத்தை விடியா அரசு வீணாக்கி வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. தேனி உத்தமபாளையம் அருகே டிராக்டர் மீது டிப்பர் லாரி மோதிய விபத்தில் இளைஞர் பரிதாபமாக உயிரிழந்தார். உத்தமபாளையம் பகுதியில் தேனி குமுளி தேசிய நெடுஞ்சாலை வழியாக சின்னமனூர் நோக்கி சென்று கொண்டிருந்த டிப்பர் லாரியும் ராயப்பன்பட்டியிலிருந்து புலிகுத்தி நோக்கி சென்ற டிராக்டர் மீது மோதியதில் ஓட்டுநர் சுரேஷ் சம்பவ இடத்திலேயே பலியாகியுள்ளார். விபத்து குறித்து வழக்குப்பதிவு செய்துள்ள உத்தமபாளையம் காவல்துறையினர் டிப்பர் லாரியை ஓட்டி வந்த வருசநாட்டைச் சேர்ந்த அருண்குமாரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நீலகிரி கூடலூர் பேருந்து நிலையத்தில் போதிய பேருந்துகள் இயக்காததால் மாணவர்கள் முதல் முதியவர்கள் வரை கடும் அவதி அடைந்துள்ளனர். தமிழ்நாடு மற்றும் அண்டை மாநிலமான கர்நாடகா, கேரளா ஆகிய மாநிலங்களை ஒன்றிணைக்கும் முக்கிய பேருந்து நிலையமாக கூடலூர் பேருந்து நிலையம் இயங்கி வரும் நிலையில் நிர்வாக திறனற்ற விடியா திமுக அரசு முறையாக பேருந்துகளை இயக்கவில்லை என குற்றம் சாட்டியுள்ளனர். கொரோனா தொற்று அதிகரித்து வரும் நிலையில் கூட்ட நெரிசலை தவிர்ப்பதில் திமுக அரசு ஆபத்தை உணராமல் அலட்சியமாக செயல்படுவதாக வேதனை தெரிவித்துள்ளனர். அரியலூர் அண்ணா சிலை அருகே தமிழ்நாடு மக்கள் நலப்பணியாளர்கள் சங்கத்தினர் விடியா திமுக அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது பணி நிரந்தரத்துடன் கூடிய பணி நியமன ஆணை மற்றும் காலமுறை ஊதியம் வழங்கிட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தினர். இதில் சங்க நிர்வாகிகள் விடியா அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்கள் எழுப்பினர். எங்கு போய் சென்றாலும் வீதி வீதியாக சொன்னது போல் எங்களுக்கு தமிழக முதல் உடனடியாக நிரந்தர பணியும் காலமுறை ஊதியத்திலும் பணி வழங்க வேண்டும். காலி பணியிடங்களை எங்களுக்கு நிரப்ப வேண்டும். இறந்து போன மக்கள் பணியாளர் குடும்பத்துக்கு வாரிசுக்கு வேலையும் அவருடைய வாரிசுக்கு வேலையும் 5 லட்சம் நிதியும் வழங்குமாறு தமிழக அரசை அன்போடு பணிவோடு கேட்டுக்கொள்கிறோம். நாகை அருகே மீன்பிடிக்க சென்றபோது நடுக்கடலில் தவறி விழுந்த மீனவரை தேடும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. அக்கரைப்பேட்டையிலிருந்து சந்திரன் என்பவருக்கு சொந்தமான விசைப்படகில் கடந்த 1ஆம் தேதி காலையில் 7 மீனவர்கள் மீன்பிடிக்க சென்றனர். புதனன்று அதிகாலை வெள்ளப்பள்ளம் கடற்பகுதியில் இருந்து 6 நாட்டிக்கல் மைல் தொலைவில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது தவறி விழுந்த சாமந்தான்பேட்டையைச் சேர்ந்த சரத்குமார் என்ற மீனவரை தேடும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது.